நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா முடியல. எதுக்கும் வருத்தப்படாதீங்க சரியா? வாங்க இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ராம்பார் பேசுறேன். நம்ம எங்க வந்திருக்கோம்? தென்காசி மாவட்டம் அச்சம்புதூர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். அச்சம்புதூர் மேலக்கிறதுக்கு தக்க இடத்துக்கு எனக்கு 3 நாள் போன் போட்டாங்க. எனக்கு 2 வீடியோ பார்த்து போன் போட்டாங்க. என்ன கஞ்சி கேட்டதுக்கு, தம்பி இந்த மாதிரி என்னோட வீடு வந்து 1 மாசம் முன்னாடி வீடு எரிஞ்சிட்டு உள்ள வந்து பசுபத்திரி பத்தும் போது வீடு எரிஞ்சு ஃபுல்லா ஃபயர் ஆயிட்டு துணி பழைய எரிஞ்சு போச்சு. இப்ப வந்து புதுக்கு ட்ரெஸ் கிடையாது, வீடும் கிடையாது. அது மாதிரி சொன்ன மாதிரி வீடு கட்டிருக்கேன். கடன் வாங்கி கொஞ்சம் ஒரு வீடு கட்டிட்டேன். ஆனா வீட்டு வேலையை முடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அக்கா அக்கா உங்க பேர் என்ன இருக்கா? மாரியம்மாளா? உங்களுக்கு சொந்த ஊர் இருக்காங்க? கூட்டப்படுங்க. என்ன நடந்தது? நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன். அதனால கொசுபத்தி பத்த வச்சுட்டு இந்த பொண்ணுங்க என்ன செஞ்சாங்க கோரையை தூக்கி போட்டு பேப்பாளர் போட்டேன். அதை நன்றில அப்படியே பத்த வச்சு வீடையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாம் எரிஞ்சு 9 வச்சு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தான் எனக்கு போன் அடிச்சாங்க. வீடு எரிச்சிட்டு அப்படின்னு. நான் வந்து பாக்கேன் சிலிண்டர் மட்டும் இப்படி போட்டிருக்காங்க வச்சு கூடாது. அப்படி பக்கத்துல இருக்க அடிச்சு அமர்த்திட்டாங்க. அமர்த்தனோட சரின்ட்டு நான் என்ன செஞ்சேன், அழுதுட்டு இருந்துட்டு ஒண்ணுமே சிம்மல, எல்லாமே அம்பா போச்சு. ஒண்ணுமே இல்ல. இதே மாதிரி பஞ்சாயத்தை நான் சொன்னேன், ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவங்க எந்த இதுமே நான் இது பண்ணல. நான் நேர்லயே போய் சொல்லி பார்த்துட்டேன். அதாவது போன் அடிச்சுன்னு சொன்னேன். சிசியன் கூட நான் போய் சொல்லி பார்த்துட்டேன். யாருமே சப்போர்ட் பண்ணல. நான் இந்த வீட்டுல தான் சார் இருக்கேன். ஆமா வந்து பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இடையிட்டு ஒரு 2 மாசம் இருக்கும். என் வீடு வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல, எல்லாமே போயிடுச்சு, எரிஞ்சு ரொம்ப போயிடுச்சு. இந்த 3 குழந்தைகளை வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ராம்குமார் வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா எனக்கு தெரியும். காலையில கால் பண்ணிருக்கேன், மதியம் வந்து பார்க்க வந்துட்டாங்க. இந்த பாப்பாவுக்கும் ஹார்ட் பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா முடியல. மக்களோட வேதனையை பாருங்க. தன்னோட குழந்தைக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன் வேண்டிய இருக்கு. 2-3 பொட்ட பிள்ளைய, குட்டி பிள்ளைய பாருங்க, ஒரு ஹார்ட் ஆபரேஷன் வேண்டிய இருக்கு. அதுக்கு கண்டிப்பா நம்ம உதவி பண்ணி கொடுப்பேன் சொல்றாங்க. எல்லாம் இதாகும், எல்லாம் போகும், பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, கண்டிப்பா நான் பண்ணுவோம். தெரியாக்கா நீ எதுக்கும் வருத்தப்பட வந்துட்டுங்களா? நான் வேலை பார்க்கல. அப்ப என்ன மணிக்கு உள்ளவங்க தான். எனக்கு அந்த அக்கா கூட முத்து சுரேஷ் சொன்னாங்க. அவங்க கூட எனக்கு உடனே 2000 ரூபாய் போட்டாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அது தானும் யாருமே பண்ண மாட்டான். வந்திருக்கேன்ல தம்பி சொல்லப்பட நான் பாத்து சரியா? உங்ககிட்ட கம்ப்யூட்டர் முடிச்சு 1 வாரத்துல வேலை தரேன் சரியா? அது மாதிரி பாப்பாவும் கண்டிப்பான முறையில ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி இருக்கு. அதுவும் கண்டிப்பா உதவி பண்ணுவோம். நம்ம அந்த இதுக்கு தனியாக வீடியோ போடுறேன்னா அப்டேட் பண்ண கடைசி வீடியோ. இந்த வீடு முடிச்சு விட பாப்பாக்கு நம்ம இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் உதவி தேவை. ஒரு 500-300 கல்லு தேவைப்படுது, ஹோலோபா தேவைப்படுது, 2 மண்ணு தேவைப்படுது, ஒரு 10-30 மணி சிமெண்ட் தேவைப்படுது. கொஞ்சம் பாக்குற கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நீ உதவி பண்ணாதான் இந்த குடும்பத்துக்கு நம்ம வந்து இந்த வீடை கையில் கொடுக்க முடியும். இது வந்து நம்மளுக்கு வந்து 4வது வீடு 5வது வீடுலாம் கிடையாது. சின்ன ஹெல்ப் பண்ணி வீட்டுக்கு அவ்வளவுதான். நம்மளால முடிஞ்ச உதவி ஒரு 50,000 செலவு வருது. பாக்குற கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மறக்காம தென்காசி சுற்றுவட்டத்தில் உள்ளவங்க கண்டிப்பா உதவி பண்ணுங்க. வேற எதுவுமே நான் கேட்கல உங்கள்கிட்ட. வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தக்காளுக்காண்டி பிள்ளைகளுக்காண்டி ஷேர் பண்ணுங்க சரியா? நான் வேற எதுவுமே உங்களுக்கு எதிர்பார்க்கல. நீங்க ஷேர் பண்ணாலே போதும். இந்த வீடியோ வந்து உதவி பெற கண்ணுக்கு போயிடும். நன்றி, வணக்கம். கண்டிப்பா பண்ணி தரமாக்கா. வருத்தப்படாதீங்க சரியா?